பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்பதை கண்டுகொள்ள நாம் ஒரு கற்பனையான ஒரு பயணத்தினை மேற்கொள்ளலாம். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ கற்பனையாக எண்ணி பாருங்கள். அந்த இடத்திலிருந்து ஒளியின் வேகத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை நோக்கி பயணிக்கிறீங்க என்று. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி உடனடியாக நீங்கள் மேகங்களை அடைவீர்கள். பிறகு நீலவானம் என்று நீங்கள் காணும் அந்த வானத்தை நோக்கி செல்வீர்கள். ஆனால் அது நீளமாக இருக்காது, காரிருளாகத்தான் தோன்றும். கரும் இருட்டில் நீங்கள் பயணித்து கொண்டே இருந்தால் ஏறத்தாழ ஒரே வினாடியில் நீங்கள் எமது சந்திரனை சென்றடையலாம். அது ஏறத்தாழ 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமியிலிருந்து இருக்கின்றது. பிறகு நீங்கள் சந்திரனையும் தாண்டி எமது சூரிய மண்டலத்தில் பயணத்தை மேற்கொள்கிறீங்க. சூரிய மண்டலம் மிகப்பெரியதுதான், ஆனால் ஏறத்தாழ 1-2 மணித்தியாலங்களுக்கு உள்ளேயே நீங்கள் இந்த சூரிய மண்டலத்தினை கடந்து விடலாம் ஒளியின் வேகத்தில். அதாவது ஒரு செகண்டிற்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பயணித்தால் அளப்பெரிய கிரகங்கள், மிகப்பெரிய வியாழன், மிக அழகான செவ்வாய், இவற்றை கடந்து சூரிய மண்டலத்தையும் நீங்கள் தாண்டிவிட்டீர்கள். 2-3 மணித்தியாலத்திலேயே இது நடந்துவிட்டது. ஆனால் சூரிய மண்டலத்தை நீங்கள் தாண்டியவுடன் ஒன்றுமே இருக்காது, வெறும் காரிருள் மட்டுமே. அதில் 4 ஆண்டுகள் நீங்கள் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தால் தான் அருகிலுள்ள நட்சத்திரங்களான ப்ராக்சிமா செஞ்சுரி மற்றும் அல்ஃபா செஞ்சுரி ஆகிய நட்சத்திரங்களை நீங்கள் சென்றடைவீர்கள். இவைதான் சூரியனுக்கு அருகில் உள்ள நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களையும் தாண்டி இன்னும் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. எதுவுமே இருக்காது. இவ்வாறு பயணித்து கொண்டு போனால் பல கோடிக்கணக்கான ஸ்டார்களையும் பிளானட்களையும் நீங்கள் காண்பீர்கள். அது எல்லாம் அமைந்திருக்கும் இடம்தான் எமது மில்கி வே கேலக்சி, அதாவது பால்வீதி அண்டம். அந்த பால்வீதி அண்டத்தில் மிகச்சிறிய ஒரு பகுதி தான் சூரிய மண்டலம். அதில் மிக 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 ஒரு சிறிய பகுதி தான் பூமி. அதில் அங்கம்தான் நீங்கள் என்பதை அறிகிறீர்கள். இப்பொழுது பால்வீதி மண்டலத்தின் அந்த மையத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. எவ்வளவு நாள் தெரியுமா உங்களுக்கு செல்லும்? ஏறத்தாழ 26,000 ஒளியாண்டுகள். 26,000 ஆண்டுகள் நீங்கள் பயணிக்க வேண்டும் பால்வீதி மண்டலத்தின் மையத்தை நோக்கி செல்ல. மையத்தை நோக்கி சென்ற பிறகு மீண்டும் பால்வீதி மண்டலத்தை நீங்கள் கடக்க வேண்டுமென்றால் ஏறத்தாழ 1 லட்சம் ஆண்டுகள் நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே 1,26,000 ஆண்டுகள் பயணித்த பிறகு எமது இந்த கேலக்சியை நீங்கள் விட்டு வெளியில் செல்கிறீர்கள். இப்பொழுது இன்டர்கெலக்டிக் ஸ்பேஸ் எனப்படும் இந்த கேலக்சிகளுக்கு இடையிலான மிகப்பெரிய ஸ்பேஸை நீங்கள் வந்தடைகிறீங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, காரிருள் மட்டுமே. கேலக்சிகளுக்கு இடையிலான ஸ்பேஸ் ஆனது இன்னும் மிகப்பெரியது. கோடிக்கணக்கான ஆண்டுகள், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இவ்வாறு நீங்கள் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அருகில் உள்ள கேலக்சியான ஆண்ட்ரோமீடா கேலக்சியை சென்றடைவது என்றால். அதன் பிறகுதான் நீங்கள் ஆண்ட்ரோமீடா, அதாவது அந்த கேலக்சி எமது மில்கிவே கேலக்சியை மாதிரி 2 மடங்கு பெரிய கேலக்சி, அதனை ஏறத்தாழ 20 லட்சம் ஆண்டுகள் பயணித்த பிறகுதான் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இப்படி நீங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கேலக்சிகள் ஒன்று திரண்டுள்ள கேலக்சி கிளஸ்டர் என்பதை நீங்கள் சென்றடைவீங்க. இந்த கேலக்சி கிளஸ்டரில் தான் ஆண்ட்ரோமீடா, மில்கிவே போன்ற எல்லா கேலக்சிகளும் ஒன்று கலந்து இருக்கின்றது. இவ்வாறான ஒரு கேலக்சி கிளஸ்டரை நீங்கள் தாண்டி செல்லவே ஏறத்தாழ 1 பில்லியன் ஆண்டுகள் போகும். அந்த 1 பில்லியன் ஆண்டுகள் லைட் வேகத்தில் நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறீங்க. அப்படி எமது லோக்கல் குரூப் எனப்படும் எமது இந்த பூமியும் சூரிய மண்டலமும் மில்கிவேயும் ஆண்ட்ரோமீடாவும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான கேலக்சிகளும் உள்ளடங்கிய அந்த லோக்கல் குரூப் என்ற கேலக்சி கிளஸ்டரையும் நீங்கள் கடந்து விட்டால் அடுத்தது பல கோடிக்கணக்கான இன்னும் கேலக்சி கிளஸ்டர்களை பார்ப்பீங்க. அவற்றையும் நீங்கள் கடந்து விட்டால் ஒப்சர்வபிள் யூனிவர்ஸ் என்ற எமக்கு புலப்படக்கூடிய அந்த யூனிவர்ஸின் எல்லையை நீங்கள் சென்றடைவீங்க. அதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? ஏறத்தாழ 9,300 கோடி ஆண்டுகள். 9,300 கோடி ஆண்டுகள் நிற்காமல் நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தால் எம்மால் காணக்கூடிய, எம்மால் சிந்திக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் எல்லையை நீங்கள் சென்றடைவீங்க. அதற்கு பிறகு உங்களால் எந்த வேகத்தில் சென்றாலும் சென்றடையவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒளியின் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கும் அதே வேகத்தில் அதற்கு பின்னால் உள்ள பிரபஞ்சமும் ஒளியின் வேகத்தில் உங்களில் இருந்து விலகிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும்.
ஆகவே இந்த 9300 கோடி ஒளியாண்டுகள் கடந்த பிறகு நீங்கள் அங்கேயே இருப்பது மாதிரி உங்களுக்கு தோன்றும். திரும்பி வரவும் முடியாது, தொடர்ந்து செல்லவும் முடியாது. பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் எல்லையை நீங்கள் தொட்டு விடுவீங்க. அவ்வளவு வேகமாக ஒளியின் வேகத்தில் நீங்கள் பயணித்தால், அவ்வளவு காலம் நீங்கள் வாழ்ந்தால், ஆனால் இது முழு பிரபஞ்சத்தின் ஒரு டொட் கூட இல்லை. இதனையும் தாண்டி இன்னும் இருக்கின்றது பிரபஞ்சம். இதனை தாண்டி என்னவோ இருக்கின்றது. அது இதே மாதிரியான பிரபஞ்சமா, வேறான பிரபஞ்சமா என்று உங்களுக்கு எந்த ஐடியாவும் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இதுதான் நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சொற்ப பகுதியான ஒப்சர்வபிள் யூனிவர்ஸை நீங்கள் சென்றடையக்கூடிய காலம், உங்கள் கற்பனை கூட செல்லக்கூடிய காலம். இதனை தாண்டி எதுவுமே செல்ல முடியாது. ஆகவே பாருங்கள், இந்த பூமியில் மிக சிறிய ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் பெரியவர்களா? அல்ல. நாம் எமக்கு இடையிலே அடித்துக்கொள்வது, நாம் எமக்கு இடையிலே பகையை வளர்ப்பது சரியானதா? அல்ல. ஆகவே இந்த பிரபஞ்சத்தை சிந்திப்போம். அதன் மூலம் நாங்கள் எமது வாழ்க்கைக்கு படிப்பினை பெறுவோம். ஆகவே எஸ்ட்ரோனோமி என்பது எமது வாழ்க்கையுடன் இணைந்த ஒரு பகுதிதான். எமது மனதை மிகவும் விஸ்தீரணப்படுத்த உதவும் பகுதிதான். இது மாதிரியான இன்னும் எஸ்ட்ரோனோமி மற்றும் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோக்களுக்காக நம்முடன் இணைந்திருங்க.